Good morning students, welcome back to class 5. Today we are going to see our first lesson, Mona Lisa. What is our topic? Mona Lisa. Have you heard of Mona Lisa? Mona Lisa பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா எங்கேயாவது? சாரி, I should have asked, haven't you heard of Mona Lisa? Mona Lisa பற்றி கேள்விப்பட்டது இல்லையா? அப்படி தான் நம்ம கேட்கணும். ஏன்னா மேக்ஸிமம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். Mona Lisa is a famous painting, ஓகேவா? அது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு பெயிண்டிங். The Mona Lisa is considered to be the most famous painting in the world. இந்த வேர்ல்டுலேயே ரொம்ப மோஸ்ட் ஃபேமஸ் பெயிண்டிங்காக வந்து எதை சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மோனலிசாவை தான் கன்சிடர் பண்ணுறோம். இட் இஸ் அ 16th century பெயிண்டிங். இது வந்து 16th centuryயில் 16th centuryனா ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே பெயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு பெயிண்டிங். நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த பெயிண்டிங் தான். பை த ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் லியோனார்டோ டா வின்சி. லியோனார்டோ டா வின்சி அப்படின்றவர் தான் வந்துட்டு இந்த பெயிண்டிங்கை பெயிண்ட் பண்ணவர். இட் ஷோஸ் எ உமன் சீட்டட் வித் ஹர் ரைட் ஹேண்ட் ரெஸ்டிங் ஆன் ஹர் லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் லுக்கிங் அட் தி வியூவர். இதில் பார்க்கக்கூடிய இந்த உமன் எப்படி இருப்பாங்கன்னா, சீட்டட் உட்கார்ந்துருக்காங்க, தென் ஹர் ரைட் ஹேண்ட் ரெஸ்டிங் ஆன் ஹர் லெஃப்ட் ஹேண்ட், அவங்களோட ரைட் ஹேண்டை லெஃப்ட் ஹேண்ட் மேலே வச்சுருக்காங்க, தென் லுக்கிங் அட் தி வியூவர், வியூவரை பார்த்த மாதிரி நம்மளை பார்த்த மாதிரி உட்காந்துருக்காங்க. It is said that if you look into the woman's eyes and move across the room, the eyes will follow you. ஒரு ரூமில் இந்த மோனலிசா பிக்சர் இருக்கு இல்லையா, பெயிண்டிங்கு, அதை வந்துட்டு நம்ம மாட்டி வச்சுட்டு அந்த ரூமை கிராஸ் பண்ணும்போது அவங்களோட ஐஸை மட்டுமே பார்த்துட்டு கிராஸ் பண்ணோன்னா அந்த ஐஸ் நம்மளையே பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். நிறைய ஃபோட்டோஸ், ஒரிஜினல் நம்மளோட ஃபோட்டோஸ் அப்படி தான் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். It is widely believed that the woman in the painting is Lisa del Gioconda. அதாவது நிறைய பேர் என்ன அப்படின்னு நம்புகிறாங்கன்னா, இந்த பிக்சரில் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பெயிண்டிங்கில் இருக்கக்கூடிய லேடினுடைய ஃபுல் நேமு லிசா டெல் ஜியோகண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. த ஒய்ஃப் ஆஃப் அ ரிச் ட்ரேடர் இன் ஃப்ளோரன்ஸ், இட்டாலி. இட்டாலியில் இருக்கக்கூடிய ஃப்ளோரன்ஸ் அப்படிங்கக்கூடிய பிளேஸில் வாழ்ந்த ஒரு ரிச் ட்ரேடர்னால் யார், வியாபாரம்லாம் செய்வாங்க இல்லையா, அவங்களுடைய ஒய்ஃபு அப்படின்னு சொல்கிறாங்க இவங்கள. மோனா மீன்ஸ் மேடம் இன் இட்டாலியன். இட்டாலியன் லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா மோனா அப்படின்னா மேடம் அப்படின்னு மீனிங். நம்ம யாரையாவது மரியாதையாக கூப்பிடணும், மேடம் சார் அப்படிலாம் கூப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி மோனா அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேடம். ஸோ த டைட்டில் சிம்பிளி மீன்ஸ் மேடம் லிசா. ஸோ மோனா லிசா அப்படின்னா நம்மளுக்கு என்ன மீனிங்கு, மேடம் லிசா. Lisa was believed to be 24 years old when she was painted by Da Vinci. Da Vinci வந்துட்டு இந்த நம்ம லிசாவை வச்சு பெயிண்ட் பண்ணும்போது அவங்களோட ஏஜ் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 24 years old. ஓகேவா? However, some scholars believe that Da Vinci did not paint Lisa. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஸ்காலர்ஸ், ஓகேவா, அதை ஆராய்ச்சி பண்ணுறவங்களே நிறைய பேர் என்ன நம்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டா வின்சி வந்து லிசாவை பெயிண்ட் பண்ணவே இல்லை, பட் தட் ஹி ஆக்சுவலி பெயிண்டட் ஹிம்செல்ஃப் இன் த ஃபார்ம் ஆஃப் அ உமன். அவர் வந்து அவரையே ஒரு உமனோட மாதிரி, அவர் ஜென் இல்லையா டா வின்சின்றவர், அவர் தன்னோட ஃபோட்டோவையே ஒரு உமன் மாதிரி ட்ரா பண்ணி வச்சுருக்காரு, பெயிண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சில ஸ்காலர்ஸ் நம்புகிறாங்க. பட் அது உண்மையானு நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? இந்த ஒரு பெயிண்டிங்கை வச்சு பார்த்திங்கன்னா நிறைய ரூமர் இருக்குது. ஸோ எது உண்மை எது பொயின்ட்டு நம்மளுக்கு தெரியாத மாதிரியே இருக்கும். ஸோ இருந்தாலும் ஒரு ஃபேமஸ் பெயிண்டிங்கிறதுனால இதை பற்றி என்னெல்லாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம இந்த லெசனில் தெரிஞ்சுக்கலாம். த பெயிண்டிங்ஸ் வாஸ் பாட் பை த கிங் ஆஃப் ஃப்ரான்ஸ் இன் 1516. அதாவது ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய கிங் ஒருத்தர், ஓகேவா, அவர் பேர் பார்த்திங்கன்னா நெப்போலியன் போனபர்ட் அப்படின்றவர் 1516 இந்த பெயிண்டிங்கை வாங்குறார். The King of France in the 18th century had the painting placed in his bedroom for a brief period. 18th centuryயில் ஃப்ரான்ஸில் இருந்த ஒரு கிங் பார்த்திங்கன்னா இவங்களோட பெயிண்டிங்கை கொஞ்ச நாள் அவங்களோட பெட்ரூம்லையே வச்சுருந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு இந்த பெயிண்டிங் பிடிச்சிருந்துச்சி. ஒரு கிங்டம்னுடைய ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அவர் பெட்ரூம்லேயே வச்சுருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. It is believed that after Leonardo's death, the painting was cut down on the sides. நிறைய பேர் என்ன நம்புகிறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா,
லியோனார்டோ டாவின்சி வந்துட்டு இறந்ததுக்கப்புறம் அவரோட பெயிண்டிங்கை என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாதுகாப்பாக வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடெல்லாம் கட் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. People who have done a detailed study of the paintings believe that the painting originally had columns or பில்லர்ஸ் ஆன் போத் சைடு ஆஃப் த லேடி. அந்த லேடிக்கு ரெண்டு சைடும் நிறைய காலம்லாம் போட்டு பில்லரெல்லாம் வச்சு அழகாக ட்ரா பண்ணியிருக்காங்க டாவின்சி வந்து ட்ரா பண்ணும்போது. பட் இவங்க வந்து மெயின்டைன் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பார்டரெல்லாம் கட் பண்ணியிருக்காங்க நிறைய பெயிண்டிங்கை, அந்த லேடிக்கு ரெண்டு சைடு இருந்ததும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. However, not all scholars agree with this theory. பட் எல்லாருமே ஆமாம் அப்படிதான் அப்படின்னு சொல்லி நம்புறது கிடையாது. கொஞ்சம் பேர் ஆமாம் அது ஏதோ கட் பண்ணியிருப்பாங்க போல், சுற்றி இருக்கிறதெல்லாம் இன்னும் நிறைய வரைஞ்சிருப்பார் போல் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. ஒரு சிலர் அப்படியெல்லாம் இருக்காதுப்பா, இதுதான் ஒரிஜினல் பெயிண்டிங்காக அவர் கொடுத்துருப்பாரு, யார் போய் அதை கட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. A close look at the Mona Lisa reveals that the lady in the painting has no eyebrows. இந்த மோனலிசா பெயிண்டிங்கை நல்லா உத்து கவனிச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா, அவங்களோட ஃபேஸ் நல்லா பார்த்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்களோட ஐப்ரோஸ் அண்ட் தென் ஐ லேசஸ் இது ரெண்டுமே அவங்களுக்கு இருக்காது. It is believed that many years ago when some people were trying to clean the painting, they accidentally removed the eyebrows and eyelashes. என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய வருஷத்துக்கு முன்னாடி, ஏன்னா இது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி, ரொம்ப 100 வருஷங்களுக்கு முன்னாடியே ட்ரா பண்ண பெயிண்டிங் இல்லையா, ஸோ அந்த பெயிண்டிங்ஸை ரொம்ப வருஷம் கழித்து க்ளீன் பண்ணுறதுக்காக ஏதோ ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணும்போது க்ளீன் பண்ண அந்த சமயத்தில் அந்த ப்ரஷ் பட்டுட்டு இந்த ஐலாசஸ் ஐப்ரோஸ்லாம் அவங்களுக்கு அழிஞ்சிருச்சு இந்த பெயிண்டிங்கில் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அதர்ஸ் பிலீவ் தட் லியோனார்டோ ஹூ வாஸ் நோன் ஃபார் நாட் ஃபினிஷிங் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் பெயிண்டிங்ஸ் மைட் ஹாவ் நாட் ஃபினிஷ் திஸ் பெயிண்டிங்ஸ் அஸ் வெல். இன்னும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, லியோனார்டோ வந்துட்டு என்ன நினைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நாட் ஃபினிஷிங் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் பெயிண்டிங், அவரோட பெயிண்டிங்கை மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் பெயிண்டிங்கை இன்னும் ஃபினிஷ் பண்ணவே இல்லை, நாட் ஃபினிஷிங். ஸோ அவர் அன்ஃபினிஷிங்காக தான் இதை வச்சுட்டு போயிருக்காரு. இன்னும் அவர் வந்துட்டு அந்த ஐலாசஸ்ஸு ஐப்ரோஸ் எல்லாம் இன்னும் ட்ரா பண்ணவே இல்லை போல், பெயிண்ட் பண்ணவே இல்லை போல் அப்படின்னு சொல்லி சிலர் நம்புகிறாங்க. It is believed that the real Lisa used to have her hair டைட் அப். ஒரிஜினலாக லிசா அப்படின்ற லேடி பார்த்திங்கன்னா அவங்களோட ஹேரை டைஅப் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. எப்போவுமே நல்லா அழகாக டைஅப் பண்ணி, டைஅப்னா நல்லா பின்னல்லாம் போட்டு அழகாக டைஅப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஹவவர் டாவின்சி பெயிண்டட் ஹர் ஹேர் டவுன் for reasons that only Da Vinci could tell if he were alive now. டாவின்சி இருந்தாருன்னா மட்டும்தான் அதை சொல்ல முடியும். எதுக்காக அந்த டைஅப் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு லேடினுடைய ஹேரை டவுன் தொங்க போட்ட மாதிரி ட்ரா பண்ணியிருந்தார் அப்படின்ற ரீசன் அவங்களே வந்து சொன்னால் தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ பிலீவ்டு தட் த ரியல் லிசா மைட் ஹாவ் ஹேட் ஹர் ஃப்ரண்ட் டீத் மிஸ்ஸிங் வென் சி போஸ்ட் ஃபார் தி பெயிண்டிங்ஸ். இன்னும் கொஞ்சம் காமெடியாக ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, அவங்களோட ஸ்மைலிங்கில் பார்த்திங்கன்னா அவங்களோட மவுத் ஓப்பன் ஆகாமல் டீத்தே தெரியாமல் ஸ்மைல் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு டீத் வந்து மிஸ் ஆயிடுச்சு, கீழே விழுந்துருச்சு. ஸோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் அவங்க மவுத்தை ஓப்பன் பண்ணாமல், லிப்ஸையே ஓப்பன் பண்ணாமல் ஷார்ட்டாக ஸ்மைல் பண்ண மாதிரி பெயிண்டிங் போஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ சி மைட் பி ஹைடிங் ஹர் மிஸ்ஸிங் டீத் பிஹைண்ட் தட் ஃபேமஸ் ஸ்மைல். ஸோ அந்த பல் வந்துட்டு காணாமல் போயிடுச்சு இல்லையா, அந்த பல் ஓட்டையாக தெரிஞ்சால் அசிங்கமாக இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த ஸ்மைலிங்கில் அதை மறைக்கிறதுக்காக தான் அப்படி ஸ்மைல் பண்ணுறாங்க அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பீப்புள் ஆல் ஓவர் தி வேர்ல்டு ஹூ ஸ்டடி ஆர்ட் and are experts in studying old paintings refuse to believe that Mona Lisa is smiling for reasons as silly as hiding her missing teeth. ஆனால் நிறைய ஸ்காலர்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு அதை பற்றி ஸ்டடி பண்ணவங்க, இந்த பெயிண்டிங்கை பற்றி ஸ்டடி பண்ணி ஆராய்ச்சி பண்ணவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இந்த காரணத்தை அவங்க ஒத்துக்கவே இல்லை, சேச்சா அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சில்லித்தனமாக இருக்குது, யாராவது வந்துட்டு அந்த மிஸ்ஸிங் டீத்தை இது மிஸ் பண்ணுற அதை வந்து காட்டக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இவ்வளோ அழகான ஒரு ஸ்மைலை வந்து பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. இந்த ரீசன் வந்து ரொம்ப சில்லித்தனமாக இருக்குது, அவங்களோட பியூட்டிஃபுல் ஸ்மைலை வந்து கேவலப்படுத்தணுங்கிற மாதிரியே இப்படிலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க.
they want to discover a deeper meaning in her smile. அவங்க ஒரு சில ஸ்காலர்ஸு தென் சயின்டிஸ்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த பிக்சரை ஸ்டடி பண்ணிட்டு இந்த ஸ்மைலில் நிறைய டீப்பர் மீனிங் இருக்குது அந்த ஸ்மைலை பார்த்தா அப்படின்னு சொல்கிறாங்க. People have tried for centuries but failed to understand why Mona Lisa is smiling in the painting. நிறைய பேர் வந்துட்டு வருஷக்கணக்காக அந்த பெயிண்டிங்கை ஸ்டடி பண்ணி பார்த்துட்டாங்க என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்னென்னு முடிவு பண்ணுறாங்க, ஏன் வந்துட்டு அவங்க அந்த பெயிண்டிங்கில் அந்த மாதிரி ஒரு ஸ்மைலிங்கில் இருக்காங்க, ஷார்ட் ஸ்மைலிங்கில் மைல்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்மைலிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல. In 1852, a French artist killed himself out of despair for not being able to understand the reason behind Mona Lisa's smile. இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு 1852 அந்த இயரில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் ஆர்டிஸ்ட் இருந்தாராம். அவரும் ஒரு ஆர்டிஸ்ட், பெயிண்டிங்கெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அவர் என்ன பண்ணிட்டாராம், கில்ட் ஹிம்செல்ஃப், சூசைட் பண்ணிக்கிட்டார். ஒய் அப்படின்னு பார்த்தோம்னா நாட் பீயிங் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரீசன் பிகைன் மோனலிசா ஸ்மைல். மோனலிசா அந்த மாதிரி ஒரு ஸ்மைல் அப்படி இருக்காங்க, எதுக்காக அந்த பெயிண்டிங்கில் அப்படி வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீசனை கண்டுபிடிக்க முடியாமல் ஸ்டடி பண்ணி என்னால் முடியல அப்படின்னு சொல்லி வெக்ஸ் ஆகிட்டு என்ன பண்ணிட்டாரு, சூசைடே பண்ணிட்டாராமா. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா திஸ் ஃபேமஸ் பெயிண்டிங் இஸ் நவ் housed in the Louvre Museum in Paris. பாரிஸில் இருக்கக்கூடிய லோவர் மியூசியம் அப்படிங்கிற ஒரு மியூசியமில் தான் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபேமஸ் பெயிண்டிங் வச்சுருக்காங்க. It was once stolen from the Louvre in 1911. 1911ல் அந்த லோவர்ன்ற பிளேஸ்லேருந்து இந்த பெயிண்டிங்ஸை ஒன் டைம் பார்த்திங்கன்னா ஸ்டோலன், திருடிட்டாங்க ஒருத்தவங்க, யாருன்னே தெரில. The thief was hiding in the museum and when the museum closed for the day, அந்த க்ளோஸ் பண்ணுவாங்க இல்லையா மியூசியமே, அந்த டைமில் போய்ட்டு யாரோ ஒருத்தவங்க ஹிட்டிங் அதுக்குள்ளே மறைஞ்சிக்கிட்டாங்க. ஹி ஸ்டோல் தி பெயிண்டிங், ஸோ அவங்க வந்து ஸ்டோல் பண்ணிட்டாங்க, பெயிண்டிங்கை திருடிட்டாங்க. தென் டக்ட் இட் அண்டர் ஹிஸ் ஜாக்கெட், நம்மளுடைய ரெயின் கோட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஜாக்கெட்குள்ளே அவங்க வச்சு மறைச்சி கொண்டு போயிருக்காங்க. அண்ட் வாக்டு அவுட் ஆஃப் தி மியூசியம்லேருந்து கிளம்பிட்டாங்க. 2 years later the thief was caught while trying to sell the painting. அந்த தீஃபை வந்துட்டு 2 years later பிடிச்சிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டிங்கை அவர் செல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு, அப்போ பிடிச்சிட்டாங்க. In 1956 a man threw a rock at the painting and damaged Mona Lisa's elbow. அதாவது 1956ல் ஒரு மேன் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராக்கு கல் எடுத்து இந்த மோனலிசா பெயிண்டிங் மேலே வீசிட்டார். வீசினதில் அந்த எல்போ ட்ரா பண்ணியிருப்பாங்க இல்லையா பெயிண்டிங்கில், அந்த எல்போ பிளேஸ் பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆயிடுச்சு. தி எல்போ இன் த பெயிண்டிங் வாஸ் லேட்டர் ரிப்பேர்டு. அந்த எல்போவை லேட்டராக ரிப்பேர் பண்ணி இவங்க திரும்பவும் அந்த இடத்த அந்த பெயிண்டிங்கை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. டுடே த பெயிண்டிங் ஹேஸ் இட்ஸ் ஓன் ரூம் இன் த மியூசியம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டுடே அந்த சேம் மியூசியமில் அவங்களோட அந்த மியூசியத்தில் அந்த பெயிண்டிங்ஸ்னுடைய ஓன் ரூமில் தான் அது வைக்கப்பட்டிருக்கு. இட் இஸ் ப்ரொடெக்டட் ஃப்ரம் எக்ஸஸ் ஆஃப் ஹீட், கோல்ட் அண்ட் மாய்ஸ்டர் அண்ட் என்கேஸ்டு இன் புல்லட் ப்ரூஃப் கிளாஸ். புல்லட் ப்ரூஃப் கிளாஸ்னால் பார்த்திங்கன்னா அந்த கிளாஸில் வந்துட்டு புல்லட் பட்டால் கூட என்ன ஆகாது, உடையாது. அந்த மாதிரி புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் இருக்கக்கூடிய ஒரு ரூம்குள்ளே அந்த மாய்ஸ்டரெல்லாம் கரெக்டாக வந்துட்டு ஹீட்டு, கோல்டு இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே கரெக்டாக மேனேஜ் ஆகிற மாதிரி. ரொம்ப குளிர் அடித்தாலும் உள்ளுக்குள்ளே வந்துட்டு அந்த பனியெலாம் போயிட்டு அதனாலேயும் பிக்சர் டேமேஜ் ஆகாது, ஓவர் ஹீட்னாலேயும் டேமேஜ் ஆகாத மாதிரி தி புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் இருக்கக்கூடிய ஒரு ரூமில் பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. த ரூம் இன் விச் த பெயிண்டிங் இஸ் கெப்ட் காஸ்ட் தி மியூசியம் ஓவர் $7 million. இந்த ரூமுக்கு இந்த மாதிரி ஒரு புல்லட் ப்ரூஃப், தென் வந்துட்டு இந்த ஹீட், கோல்டு, மாய்ஸ்டர் இது எல்லாத்துலேயும் அஃபெக்ட் ஆகாத மாதிரி அதனோட காஸ்ட் வந்துட்டு எவ்வளோ செலவாயிருக்குன்னு பார்த்திங்கன்னா $7 million செலவு பண்ணி இதை வச்சுருக்காங்க. ஓகே சில்ட்ரன், ஒரு ஃபேமஸ் பெயிண்டிங்கான மோனலிசா பெயிண்டிங் வந்துட்டு எப்படி இருக்கும், அதை யார் வந்து ட்ரா பண்ணியிருந்தாங்க, அதை பற்றி வேர்ல்டில் நிறைய ஆர்டிஸ்ட்டு அதை பற்றி ஸ்டடி பண்ணவங்க என்னெல்லாம் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ. We finish this lesson. We will see in our next class.